வணக்கம் நேர்களே. இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினரா இணைஞ்சிருக்கிறாங்க முனைவர் டாக்டர் சுந்தரவல்லி அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். எம்ஜிஆர் ஆட்சி காலத்துல ராமாவரம் தோட்டம், ஜெயலலிதா ஆட்சி காலத்துல வேதா நிலையம் எவ்வளவு பெரிய பவர் சென்டரா இருந்தது அப்படிங்கிறது தமிழக அரசியல் தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே தெரியும். அப்படிப்பட்ட வேதா நிலையம் இன்னைக்கு ஒரு இக்கட்டான சூழல்ல மாட்டிட்டு இருக்கு. அதாவது வரி பாக்கி கிட்டத்தட்ட 13.69 கோடி வரி பாக்கி. இதுல இன்கம் டாக்ஸ், வெல்த் டாக்ஸ் இது 2மே கட்டாததுனால விரைவில் வேதா நிலையம் ஏலத்துக்கு விடப்பட்டு வருமான வரித்துறை அந்த தொகையை மீட்டெடுக்கும் அப்படிங்கிற செய்தியை பார்க்கும்போது உண்மையிலேயே ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. இதற்கு முக்கியமா ரியாக்ஷன் எங்கிருந்து வந்திருக்கணும்னா, இவ்வளவு நாள் மூச்சுக்கு முன்னொரு தடவை அம்மா வழியில நடக்கிறோம், அம்மா ஆட்சியை கொண்டு வர போறோம் அப்படின்னு சொன்னவங்க கிட்ட இருந்து வந்திருக்கணும். ஆனா யாருமே பேச்சு மூச்சு கூட இல்லாம இருக்கிறாங்க. ஒரு பக்கம் நெருங்கிய தோழி அப்படின்னு சொல்லக்கூடிய சசிகலா கிட்ட இருந்து எந்த பதிலும் வரல, எந்த ரியாக்ஷனும் வரல. இன்னொரு பக்கம் அம்மா வழியில் ஆட்சி அமைப்போம்னு சொல்லக்கூடிய டிடிவி தினகரன் ஆகட்டும், இபிஎஸ் ஆகட்டும், இல்ல அம்மா இறந்த போது பதவி ஏற்கும் போது குலுங்கி குலுங்கி அழுதி ஓபிஎஸ், இன்னமும் பல பேருக்கு அது ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். எந்த அளவுக்கு பதவியேற்பு விழால குலுங்கி குலுங்கி அழுதாருன்னு. அவர் தரப்புல இருந்தும் எந்த ரியாக்ஷனும் வரல. கிணத்துல கல்ல போட்ட மாதிரி இருக்கிறாங்க. இதை எப்படி பாக்குறது? தோழர், வேதா இல்லம் அப்படின்றத அவங்கள பொறுத்தவரையும் ஒரு வீடா தான் பாக்குறாங்க. ஆனா அதிமுகவினுடைய வரலாறுல ஒண்ணு அப்படின்றதுதான் உண்மை. வேதா இல்லம் வெறும் ஒரு வீடு கிடையாது. ஜெயலலிதா அவர்களுடைய ஒரு ஆளுமையான, அவங்கள சின்ன நிலையில இருந்து படிப்படியா உயர்த்தி கொண்டு வந்து ஒரு கட்சியினுடைய தலைமை கொண்டு வந்து அந்த கட்சி தொண்டைங்கெல்லாம் அந்த வீட்டு வாசல்லே உட்கார வச்சிருந்த ஒரு வீடு அது. இன்னும் சொல்ல போனா இந்த வீட்டை வச்சே ஒரு அரசியலை இந்த அதிமுக கும்பல் செஞ்சிட்டு இருந்தாங்க. இந்த சின்னம்மா கையில இந்த வீடு போயிடக்கூடாதுன்றது எடப்பாடியாருடைய பெரிய வேலையா இருந்தது. இந்த எடப்பாடியாருக்கு சின்னம்மா கையில வீட்டை கொடுத்துட்டோம்னா, சின்னம்மா அதை எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்க பக்கம் பலமா இருக்கிற மாதிரி ஆயிரும் தொண்டைங்க மத்தியில. அதனால அதை ஒடுக்கணும்ன்றதுக்காக இத நாங்க மக்களுக்கு சொத்தா மாத்த போறோம், மக்களுக்கான ஜெயலலிதா அவருடைய அருங்காட்சியகமா மாத்த போறோம், அவங்களுடைய வீட்டை அருங்காட்சியகமா மாத்தி மக்கள் கொடுக்க போறோம்னு 2021 அதுக்கான ஏற்பாடு பண்ணாங்க. இடையிலதான் அந்த கேஸ போட்டு அதை நிறுத்தினாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒப்படைக்கிற விழாவெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. ஆனா அந்த வீட்டை ஒப்படைக்க முடியாம யாரும் பார்க்க கூடாதுன்னு தடுத்து வச்சிருந்தாங்க. அந்த பிள்ளைங்க அவங்களுடைய அண்ணன் பொண்ணும் பையனும் கேஸ போட்டு தடுத்து வச்சிருந்தாங்க. இதுக்குள்ள இருக்கிற ப்ராப்பர்ட்டி அரசியல் தான் தொழிலுது. இதுக்குள்ள இருக்கிற அரசியலை, இதுக்கு பின்னாடி இருக்கிற வரலாற்றை இவங்க யாருமே புரிஞ்சுக்கல. இப்ப என்ன ஆகி போச்சுன்னா, அந்த அம்மா கையில போகல, அவங்க சொந்தக்காரங்க கையில தானே போச்சு, போயிட்டு போகுதுன்னு. இப்ப அதனுடைய நிலைமை என்னன்னா, இது தீபாவுடைய பிரச்சனை, ஜெயலலிதா அவர்களுடைய தன்மான பிரச்சனை கிடையாது, ஜெயலலிதா அவர்களுடைய வரலாற்றுல ஒரு இழுக்கு கிடையாது. இது தீபாவுடைய பிரச்சனை. அவங்க ஒரு 13 கோடி கட்டிட்டாங்கன்னா இந்த பிரச்சனை அவங்க சரி பண்ணி வருவாங்க, சொத்தை அவங்க வச்சுக்குவாங்க. இது அப்படியே போயிருச்சு. இது ரொம்ப அவமானகரமான விஷயமா நான் பாக்குறேன். எடப்பாடியாரவோ இன்னும் கூட பிறந்த சகோதரி, நாங்கெல்லாம் உடன்பிறவா சகோதரி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, அந்த அம்மா எல்லாம் எத்தனை 1000 கோடி சொத்து வச்சிருக்கிறாங்க. இந்த வீட்டை பாதுகாக்கிறதுக்கு இந்த வீட்டுக்கான ரூபாயை கொடுத்துட்டு இதை அருங்காட்சியமா மாத்தி இருக்கலாம்ல. ஜெயலலிதா அவர்கள் சேர்த்து வச்ச 8700க்கும் மேற்பட்ட புத்தகங்கள், அரிய வகையான புத்தகங்கள் உள்ள இருக்கு. அவங்களுடைய புகைப்படங்கள், பல லட்சம் புகைப்படங்கள், அதுலயும் அவங்களுடைய வரலாற்றை சொல்லக்கூடிய புகைப்படங்கள் வரைக்கும் இருக்கு. இன்னும் சொல்ல போனா ஜெயலலிதா அவர்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாப்கட் வெட்டி 4 வயசுல எடுத்த புகைப்படம் அவங்க பெட்ரூம்ல இருக்கான். அந்த புகைப்படம் ரொம்ப முக்கியமான புகைப்படம், கொண்டாடின ஒரு புகைப்படம். அதுதான் புகைப்பட விழாவில் முதல் பரிசு வாங்கின புகைப்படம். இப்படி அதுக்குள்ள போனோம்னா வரலாறா நிறைய இருக்கு. இந்த இந்த கும்பல் ஃபுல்லா சொத்தா பாக்குற கும்பல். இவங்களுக்கு இந்த வீட்டுக்கு பின்னாடி ஜெயலலிதா என்கிற ஒரு சின்ன பொண்ணு அவ்வளவு அவமானங்களை, அவ்வளவு இழிவுகளை, அவ்வளவு புறக்கணிப்புகளை, வேதனைகளை தாண்டி ஒரு லீடரா எமர்ஜ் ஆகி வந்தது இந்த வீட்டுல. இந்த வீடு அவங்களுடைய கனவு இல்ல. வேதான்றது வேதவள்ளி அவங்க அம்மா. நீங்க அந்த அம்மா பார்த்து பார்த்து கட்டிட்டு திறப்பு விழாவுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி இறந்து போய் அது ஒரு பெரிய கவலையான ஒரு மடம். எனக்கு ஜெயலலிதா அவர்கள்னால வேதா இல்லம் தான் எனக்கு ஞாபகம் வரும். ஏன்னா நான் எதிர்கட்சிக்காரி. அப்ப சட்டப்பையில அம்மாவுடைய புகைப்படம் வச்சிருக்கிறாங்கல்ல. நேத்தெல்லாம் செங்கோட்டையன் போய் ஒரு புது கட்சியில சேரும் போது கூட அம்மா ஆட்சின்றாரு. சட்டப்பையில நான் ஜெயலலிதா படம் தான் வச்சுப்பேன்றாரு. இந்த கும்பல் ஃபுல்லா ஜெயலலிதா அவங்களுடைய படத்தை தான் வச்சுட்டு அலையுதுங்க. அப்ப ஜெயலலிதாவுடைய உணர்வும் அவருடைய அரசியலும் அவர்களுக்கு வரப்போகிற அவமரியாதையும் யாருமே நினைக்கல.
அவங்கள ஒரு ஓட்டுக்கான துருப்பு சீட்டா பாக்குற அரசியல் அவமானத்தை தான் நம்ம இதுல புரிஞ்சுக்க முடியும். ஏங்க நம்ம என்கிட்ட ஒண்ணுமே இல்லைங்க. எனக்கான ஒரு தலைவருக்கு இப்படி ஒரு அவமானம்னா அதை துடைக்கிறதுக்கு நான் என்னென்ன வழியில எல்லாம் முயற்சி பண்ணுவோம். ஆனா எதையுமே கண்டுக்காம பல ஆயிரம் கோடி சொத்து சேர்த்திருக்கிற இந்த இபிஎஸ் கும்பலா இருக்கட்டும், ஓபிஎஸ் கும்பலா இருக்கட்டும், அந்த அம்மா சின்னம்மாவா இருக்கட்டும், டிடிவி தினகரன்லாம் நாங்க அம்மா ஆட்சியே அமைப்போம், அம்மா பேர்லயே கட்சி தொடங்கினவரு. அவர்கிட்ட எனக்கு காசா இல்ல. இல்ல நீங்க ஒண்ணுமே பண்ண வேணாங்க, இதை என்ன பண்ணலான்னு உதவி பண்ணுங்க. அவங்க வாரிசுகளுக்கு சட்டப்படி போயிடுச்சு. அந்த இடத்துல நின்னு என்ன பண்ணலான்னு உதவி கூட பண்ணலையே. இல்ல இதை வேணும்னே திமுக அரசு செய்யுதுன்னு கூட சொல்லிட்டு போ. எங்க எந்த அரசியலும் பேசாம இதை கடந்து போகிற அயோக்கியத்தனம் இருக்குல்ல. ஜெயலலிதா அவர்கள் இவர்களை பொறுத்தவரையில் ஓட்டுக்கான ஒரு துருப்புச்சீட்டு என்பதுதான் இந்த அமைதி நமக்கு காட்டுது தோழர். 2017 இருந்து 21 வரைக்கும் அதிமுக ஆட்சி தான் இருந்தது ஜெயலலிதா அம்மாவுடைய மறைவுக்கு அப்புறம். அப்ப இத ஒரு மெமோரியலா ஆக்கணும்னு முடிவு பண்ணாங்க. சசிகலா கையில போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக முயற்சி எடுத்தாங்க. ஆனா ஹைகோர்ட் மூலமாக அதற்கு தடை விதிக்கப்பட்டது. அப்ப சொல்லப்பட்ட காரணம் என்னன்னா, இது ஒரு பிரைவேட் ப்ராப்பர்ட்டி. இத அரசாங்கம் எப்படி டேக் ஓவர் பண்ண முடியும்? இதுல அந்த வரி பாக்கிகள், அது பற்றிய பிரச்சனைகள்லாம் இருக்கு. அந்த பிரச்சனைகள்லாம் முடிக்கணும் அப்படின்னு சொல்லி இதற்கு தடை விதிக்கப்பட்டது. ஆனா ஒரு கட்சி ரீதியாக இதை முன்னெடுத்திருக்கலாம் இல்லையா? ஏன்னா கட்சியுடைய பொதுச் செயலாளரா எடப்பாடி இருந்தாரு. கட்சிக்குள்ள என்னதான் அவங்களுக்குள்ள தகராறுகள்லாம் இருந்தாலும், ஒரு பொது நோக்கோட தொண்டர்கள் அதைத்தானே விரும்பிருப்பாங்க. அட்லீஸ்ட் அரசு ரீதியாக இல்லாமல் கட்சி ரீதியாக இதை முன்னெடுத்து, கட்சி தீபக் கிட்ட பேசி, இத மெமோரியலா கன்வெர்ட் பண்றோம். இதுல என்ன வரி பாக்கி இருக்கோ அத நாங்க குடுத்துறோம். உங்களுக்கு ஏதாவது ஒரு அமௌண்ட்ட செட்டில் பண்ணி விட்டுறோம். இத கட்சி சொத்தா குடுத்துருங்க. கட்சி சொத்தா நாங்க பராமரிச்சு இத ஒரு மெமோரியலா மாத்துறோம். அவங்களுடைய நினைவுகளை நாங்க தொடர்ந்து அடுத்த தலைமுறைகளுக்கு கொண்டு போய் சேர்க்கிற ஒரு முயற்சியில இறங்குறோம். அப்படிங்கிற முயற்சியை கூட இவங்க ஏன் எடுக்கல? செய்யலாம்ல. இப்ப நினைச்சா கூட அதை செய்யலாம் இல்லையா? எப்ப ஏற்கனவே அவங்க ஆட்சியிலே அதை செஞ்சிருக்கலாம் தோழர். ஒரு தலைவனுக்காக நீ ஒரு கவர்மெண்ட் பணத்தை கூட ஒதுக்குன்ற. ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சரா இருந்தவங்க. அவங்களுடைய மெமோரியலை கொண்டு வர்றதுக்காக நம்ம இப்ப எத்தனை மண்டபங்கள் கட்டுறோம் தலைவர்கள் பேர்ல. அது மாதிரி கூட நீ செஞ்சிருக்கலாம். இதுல இன்னொரு விஷயம் இருக்கட்டும்ல, தலைமை அலுவலகம் இருக்கு இல்லையா, அதிமுகவினுடைய தலைமை அலுவலகம், அது எம்ஜிஆருடைய இணையராக இருந்த ஜானகி அம்மாளுடைய கட்டடம். அவங்க கிட்ட கட்டடத்தை வாங்கி நீ வச்சுக்க தெரியுது உனக்கு. ஆனா அவங்க பேரை காப்பாற்ற முடியல. இங்க இந்த அம்மா என்ன பண்றாங்கன்னா, 90களுக்கு பிறகு அதிமுகவை வலிமையாக வழிநடத்திய ஒரு தலைவர் ஜெயலலிதா. 90களுக்கு பிறகு எம்ஜிஆருடைய மறைவுக்கு பிறகு கட்சி உடைஞ்சு சின்னாபின்னமாகி 90கள்ல ஆட்சியை பிடிச்சு ஒரு பெரிய மாற்றத்தையே இந்த ஸ்ட்ராங்கா ஆட்சி கொண்டு வந்த ஒரு தலைவிதான் இவங்க. ஆனா நீ என்ன பண்ணி இருந்திருக்கலாம்? அந்த அம்மா இறந்து போயிட்டாங்க. இன்னும் அந்த அம்மாவுடைய மரணம் சந்தேக மரணமா தான் இன்னைக்கு வரை இருக்கு எங்களை பொறுத்த வரையும். அந்த அம்மாவுடைய மரணத்துக்கு அப்புறம் உண்மையை சொல்ல போனா சின்ன வயசுல இருந்தே நாங்கெல்லாம் ஜெயலலிதா பார்த்தாலே எங்களுக்கு பிடிக்காது. ஏன்னா திமுக குடும்பத்துல வளர்த்தவங்க நாங்கெல்லாம். பின்னாடி பார்க்கும்போது நம்ம வளர்ந்து ஜெயலலிதாவுடைய பேட்டியெல்லாம் கேட்கும்போது அவங்க எவ்வளவு உளவியலா எவ்வளவு சஃபர் ஆயிருக்காங்கன்னு அந்த பேட்டியில அவங்க சொல்ற ஒரு வார்த்தை நறுக்கு நறுக்குன்னு இருக்கும். அது நம்மள ஒருங்கிணைச்சிச்சு. ஜெயலலிதாவோட நம்மள ஒட்ட வச்ச ஒரு விஷயமா நான் பார்த்தேன். எங்களுக்கே அந்த வீட்டை அப்படி பறி கொடுக்குறாங்களேன்னு ஒரு கவலை இருந்துச்சு. ஒரு எதிர்கட்சியா காலம் பூரா எடுத்து பேசின ஜெயலலிதா உயிரோடு இருக்கும் போதே தொலைக்காட்சியில உட்கார்ந்து அந்த அம்மாவை போட்டு வாங்கின ஒரு ஆள்ல நானும் ஒரு ஆளு. ஆனா அவங்களுடைய மரணத்துக்கு பின்னாடி அந்த வீட்டை மெமோரியல் ஹாலா மாத்துனாங்கன்னா அவங்க எப்படி ஆளுன்ற உண்மை வெளியே வந்திருக்கும். அவ்வளவு வாசிக்கிறவங்க, அவ்வளவு கலைநுட்பம் இருக்கிறவங்க, அவ்வளவு பாட்டை ரசிக்கிறவங்க, அவ்வளவு விஷயமும் வெளியே வந்திருக்கும். ஆனா அதெல்லாம் வரவிடாம அதை மொத்தமா சொத்து சண்டையா மாத்தி அதை ஒண்ணுமே இல்லாம ஆக்கிருக்காங்க. நீங்க 2016ல ஓபிஎஸ் இடைக்கால முதலமைச்சரா பொறுப்பேற்கிறாரு. அதுக்கப்புறம் இபிஎஸ் வராரு. இவங்க எல்லாம் சேர்ந்து இருந்தாலே இதுக்கான பணத்தை கொடுத்துருக்கலாம். இதை மெமோரியலா மாத்தணும் அப்படின்னா அரசே பணம் ஒதுக்கி இருக்கலாம். தலைவர்களுக்கு நம்ம ஒதுக்குற மாதிரி அரசே பணம் ஒதுக்கி இருக்கலாம். இல்ல இது உண்மையிலே மெமோரியல் காலம் மாத்திரதான் இவங்களுடைய வேலை, இவங்களுடைய விருப்பமான ஒரு விஷயமா இருந்துச்சுன்னா இந்த 2 பேரையும் கூப்பிட்டு இது ஒரு ப்ராப்பர்ட்டியா தான் நீங்க பாக்குறீங்க. நிச்சயமா தீபக்கும் இதை ஒரு தெய்வீக சொத்தாலும் பார்க்கப்படுறது கிடையாது. அது ஒரு ப்ராப்பர்ட்டியா தான் அவங்களும் பார்ப்பாங்க. சோ அவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டிக்கு நிகரான பணம் என்ன? நீங்க யாரு என்ன சோத்துக்கலாமே தர்றீங்க? அத்தனை பேரும் ஆயிரக்கணக்கான கோடி வச்சிருக்கீங்க. ஆளுக்கு 2 கோடி போட்டாலே இதுக்கு ப்ராப்பர்ட்டிக்கான சொத்து வந்துடும். மொத்தமா ஆளுக்கு உங்க கட்சியில இருக்கிற பணக்காரங்க பூரா ஆளுக்கு 2 கோடி போட்டா இந்த மொத்த சொத்தையும் வாங்கியிருக்கலாம். நீங்க அப்படி இல்ல, அரசே இதை செஞ்சிருந்திருக்கலான்றேன் நானு. ஜெயலலிதா அவர்கள் செய்யறதோட எனக்கெல்லாம் பிரச்சனை இல்லைங்க. எப்படி கலைஞரை கொண்டாடுறோமோ அது மாதிரி ஜெயலலிதாவும் ஒரு முதலமைச்சரா இருந்தவங்க கொண்டாடிட்டு போகலாம். விமர்சனத்தை நம்ம தனியா வைக்கலாம்.
அப்ப இந்த சொத்தை பராமரிச்சு இந்த சொத்தை சரியா வாங்கி இதுல என்னென்ன வில்லங்க இருக்கு எல்லாத்தையும் சரி பண்ணி வரிப்பாக்கிய கட்டி இந்த சொத்துக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை சேகரிச்சு அதை கொடுத்து உங்க கட்சி நிதியா எத்தனை கோடி கிடக்கு அதுல ஒரு பங்கெடுத்து கொடுத்து எவ்வளவோ பண்ணிருக்கலாங்க. ஆனா இவங்களுடைய நோக்கம் இத ஒரு மெமோரியல் காலம் மாத்தி ஜெயலலிதா அவர்களை இளைய தலைமுறை கொண்டு போய் சேர்க்கிறதோ அல்லது அவங்களை பற்றிய வெளியே கொண்டு போய், அதெல்லாம் அவங்க நோக்கமே கிடையாது. ஜெயலலிதா ஒரு படம், அந்த படம் ஓட்டு வாங்கி கொடுக்குற ஒரு படம், அந்த படத்து மேல எளிய மக்கள் உழைக்கிற மக்களுக்கு நம்பிக்கை இருக்கு, அந்த படமா காமிச்சு ஓட்டு வாங்கணும், அவ்வளவுதாங்க இவங்க நோக்கம். அதனால இந்த வீடை ஏலமே விடுங்க, மேபி இபிஎஸும் ஓபிஎஸும் போய் ஏலம் கேட்டாலும் கேட்பானுங்க, அதான் நடக்கும். ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு நடந்த கொடநாடு விவகாரமும் நம்ம பாக்குறோம். இதுல வந்து நேரடியாக இபிஎஸ்க்கும் சம்பந்தம் இருக்கு அப்படிங்கிற செய்திகள்லாம் வெளியில வருது. தொடர் கொள்ளை, அதுக்கப்புறம் நடந்த கொலைகள், இது எல்லாத்துக்குமே வந்து ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆட்சியில இருந்த இபிஎஸ் உண்மையிலேயே அவர் நினைச்சிருந்தாருன்னா இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டிருக்கலாம். அதுக்கு வந்து தனியாக ஒரு குழு அமைச்சு விசாரணை பண்ண சொல்லி உண்மையிலேயே அவர் நிரபராதியாக இருந்திருந்தால், அவருக்கு இதுல எந்த சம்மந்தமும் இல்லைன்னா அந்த வழக்கை முடிச்சிருந்திருக்கலாம், ஒரு கிளாரிட்டியை கொடுத்திருந்திருக்கலாம், ஜெயலலிதாக்கு ஏற்படக்கூடிய அந்த அவப்பெயரை துடைத்திருக்கலாம். ஆனா அதற்கான எந்த முயற்சியும் அவர் எடுக்கல. திமுக ஆட்சிக்கு வந்தா நாங்க இந்த மர்மத்தை வெளியில கொண்டு வருவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா திமுக தரப்புலயும் இன்னைக்கு வந்து கிடப்புல போட்ட மாதிரி இருக்கு இந்த வழக்கு. அதுல எந்த விதமான ஒரு அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கான எந்த ஒரு அறிகுறியுமே தெரியல. இது எப்படி பாக்குறது? முதல்ல வந்து இந்த வழக்க விசாரிச்சா முதல் குற்றவாளியா சிக்க போறதே எடப்பாடி தான். அதனால அது அவருக்கு தெரியும். எடப்பாடி முதலமைச்சரா இருந்த காலகட்டத்துல திட்டமிட்டு நிகழ்த்தப்பட்ட ஒரு கொள்ளைதான். அதுக்கு இடையூறா இருந்தவங்க கொலை செய்யப்பட்டாங்க. அந்த கொள்ளையை திட்டமிட்டு நடத்தியவர்கள் கொலை செய்யப்பட்டாங்க. தொடர்ந்து ஒரே நாள்ல பலரும் கொலை செய்யப்பட்ட கதையெல்லாம் உண்டு. உங்களுக்கு அவர் பேரு அந்த ஜெயலலிதா அவருடைய முன்னாள் ஓட்டுநரா இருந்த கனகராஜ் அவர்கள், அவங்க ஊர்லயே வச்சு ஆக்சிடென்ட் மாதிரி செஞ்சு கொண்டாங்க. அதே மாதிரி இந்த வழக்கினுடைய முக்கிய குற்றவாளியாக கருதப்படுகிற வாளையார் மனோஜ், கேரளாக்காரரு, அவருடைய மனைவியும் குழந்தையும் ஆக்சிடென்ட்ல கொல்லப்பட்டாங்க. இவர் தப்பிச்சுக்கிட்டாரு. அதுல இவங்க 2 பேரும் தெகல்காம் கொடுத்த பேட்டி ரொம்ப முக்கியமானது. டெல்லியில வச்சு பேட்டி கொடுக்குறாங்க. அந்த பேட்டியில வாளையார் அந்த மனோஜும் இன்னொருத்தரும் சேர்ந்து முக்கிய குற்றவாளி 2 பேரும் தெகல்காம் ஆசிரியர் சாமுவேல்ன்றவரோட உட்கார்ந்து ஒரு பிரஸ் மீட் நடத்துறாங்க. அந்த பிரஸ் மீட்ல முக்கிய குற்றவாளியே இபிஎஸ் தான் சொல்லிவிட்டாரு. அந்த பிரஸ் மீட்டே இபிஎஸ் தான் குற்றவாளி, அம்மா வீட்டுல கொள்ளையடிக்க சொன்னதே எடப்பாடி தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு பிறகு அது பெரிய விஷயமா மாறி இவங்க 2 பேரையும் கொல்றதுக்கு பெருசா தேடி இந்த சாமுவேல்ன்ற அந்த பத்திரிகையாளர் இருக்காரு இல்லையா, தெகல்காவுடைய பத்திரிகை ஆசிரியர், அவரை வேற தூக்கி ஜெயில போட்டு அவரை விரட்டி போய் பிடிச்சி ஜெயில போட்டது. அவரே அடுத்து ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. நீங்க பாத்தீங்கன்னா பயங்கர சுவாரஸ்யமா சினிமா கதை மாதிரி போற பேட்டி. அப்ப அவரை தூக்கி உள்ள போட்டானுங்க. கடைசியா திமுக ஆட்சி வந்த பிறகு இந்த இதுல என்ன வேலை பார்த்தாங்க அப்படின்னா 300க்கும் மேற்பட்டோரை விசாரணை பண்ணாங்க. சேர்க்கப்படாத பலரையும் சேர்த்தாங்க. அதுலதான் சின்னம்மா உள்ள வந்தாங்க. அதுலதான் டிடிவி தினகரன் உள்ள வந்தாரு. இதுல பல புது விஷயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இப்போ அதுல ஒண்ணுதான், பலமுறை தொடர்ந்து குற்றவாளியோடு தொடர்புல பேசிட்டு இருந்தவர் யாருன்னா எடப்பாடியருடைய தலைமை காவலர், பாதுகாவலர் டீம்ல தலைமையா இருந்தவரு எடப்பாடியாருடைய பாதுகாவலனா இருந்துகிட்டே அந்த காலகட்டத்துல பலமுறை இந்த முதல் குற்றவாளியா சொல்லப்பட்ட கனகராஜ் இருக்காரு இல்லையா, அவரோட பேசிட்டு இருந்திருக்காரு. அவர் இப்ப விசாரணை வளையத்துக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறாரு. இன்னொரு விஷயம், கனகராஜ் படுகொலை செய்யப்பட்ட அன்றைக்கு, அதாவது இந்த பிரச்சனை எல்லாம் நடக்க போது, இந்த திருட்டெல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்ற அந்த காலகட்டத்துல 4க்கும் மேற்பட்ட வெளிநாட்டு கால்ஸ் வந்திருக்கு. அந்த கால்ஸ் எல்லாம் யாருன்றது இப்ப இன்டர்போல் போலீஸ்க்கு கொடுத்து அதை விசாரிக்க சொல்லியிருக்கு இன்னைக்கு இருக்கிற ஸ்டாலின் அரசு. அதோட சேர்த்து இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த கொலை செய்யப்பட்ட கனகராஜோடைய தம்பியா அண்ணனோ இந்த ரவின்னு ஒருத்தர் சுத்திட்டு தெரிஞ்சார் தெரியுங்களா, அவர் தான் முதல்ல போனவே உள்ள தூக்கி வச்சிருந்திருக்காரு. போனு திருட அவரு. கடைசியில அவரை பிடிச்சு உள்ள போட்டு போனை பிடிங்கிதான் பல விஷயங்களை வெளிக்கொண்டு வந்தாங்க. சோ ஓரளவுக்கு ஓகே. திரும்ப திரும்ப பலரையும் விசாரிச்சாங்க. விசாரிக்கவே முடியாதுன்னு நினைச்ச சின்னம்மால இருந்து சித்தப்பா வரைக்கும் 50 பேரையும் விசாரிச்சுட்டாங்க. மொத்த பேரையும் உள்ள விசாரிச்சிருக்காங்க. அடுத்த கட்டத்துக்கு இது நகருது, அது வேற. ஆனா இந்த திருட்டுத்தனத்தை பண்ணவர் யார் அப்படின்னு கேட்டா இபிஎஸ் தான். ஏன்னா சின்னம்மா ஜெயிலுக்கு போயிட்டாங்க. இவரை வந்து கட்சியில இருந்து துரத்தி விட்டாரு டிடிவி. அப்ப கட்சி சின்னத்தை வாங்க போறேன்னு போய் ஜெயில கிடந்தாரு அவர் ஒரு பக்கம். இவங்கெல்லாம் இந்த சூழலை பயன்படுத்திக்கிட்டு ஒரு திட்டத்தை போட்டு ஒரு கைக்கூலி டீமை, அதாவது கூலிப்பண டீமை செட் பண்ணி உள்ள போய் தான் திருடினது. இதுல உள்ளூர் போலீஸ்காரங்க இந்த அம்மா வாங்கி வச்சிருந்த கிருஷ்ணனுடைய சிலை வரைக்கும் கலந்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த சின்னம்மா ஜெயில இருந்து வந்து
போனை போட்டு மரியாதை கிருஷ்ணஞ்சல கொண்டு வந்து வைங்கடா அப்படின்னு சொன்னா, அது கிட்டத்தட்ட ஒரு 3.5 கிலோ தங்கம் போல இருக்கு. அதை கொண்டு வந்து 2 சிலை அது மாதிரி அதை கொண்டு வந்து வச்சிருக்காங்க. இது ஒரு பெரிய கதைங்க, எடுக்கலாம் கதையாவே. ஆனா இந்த கதைக்கு பின்னாடி இருக்கிற முக்கியமான தலை எடப்பாடி. எடப்பாடி பார்த்தா ஆளு சாதாரண அம்மாஞ்சி மாதிரி இருப்பாரு. ஆனா அவர் அம்மாஞ்சி கிடையாதுங்க, கிரிமினல்ங்க அவரு. இந்த வழக்கை மட்டும் நீங்க ஒரு தடவை வாட்சி முடிக்கும் போது, ஐயோ எடப்பாடியா அப்பா கிரிமினல்பா அப்படின்னு தோணும். அதைத்தான் இவர் செஞ்சாரு. இவருடைய நோக்கம், அம்மாவை அசிங்கப்படுத்துறோம், இவ்வளவு ஒரு கேவலத்தை உண்டாக்கிட்டோம், ஒரு முதலமைச்சர் வீட்டுக்குள்ள நுழைஞ்சு இவ்வளவும் பண்ணிட்டாங்க. அந்த அம்மா இருக்கும்போது அந்த தெருவுல காக்கா பறக்கிறது கூட பயந்துட்டு நிக்கும். இப்ப பாத்தீங்கன்னா உள்ள போய் சில்வண்டுகள்லாம் சுத்தி தெரியுதுங்க. இந்த ஒரு நிலைமை வர வச்சதுக்கு காரணமே எடப்பாடியார். அதனால இந்த கேஸ விசாரிக்க எடப்பாடியார் சொல்ல மாட்டாரு, இந்த கேஸ துரிதப்படுத்த எடப்பாடியார் சொல்ல மாட்டாரு. இந்த கேஸின் மூலமாக எடப்பாடியார் தன்னை 4 வருஷம் காப்பாத்திக்கிட்டாரு. ஏன்னா அந்த அம்மா கையெழுத்து வாங்கி வச்சிருந்துச்சு. அதை களவான போனவங்கதான். இந்த அம்மா பத்திரத்துல எல்லாருடைய சொத்தையும் புடுங்கி வச்சிருந்தாங்க. அளவுக்கு மீறி சொத்து சேர்த்த அத்தனை பேர்ட்டையும் சொத்தை புடுங்கி வச்சு கையெழுத்த வாங்கி வச்சிருந்தாங்க. அவங்க வெத்து பேப்பர்ல கையெழுத்து வாங்கி வச்சிருந்தாங்க. அந்த அம்மா அதெல்லாம் செய்வாங்க. அதுல போய் அதை களவான போய் தான் இவ்வளவு பிரச்சனையா ஆகி போச்சு இங்க. சோ இந்த கும்பல் யாருமே நேர்மையானவங்க இல்லைங்க. நேர்மையான அரசியலும் இல்ல, நேர்மையான தெளிந்த கொள்கைக்காக போராடினவனும் கிடையாது. அம்மா காலை பார்த்தவே தெரிஞ்சவங்க. அம்மா செத்ததுக்கு அப்புறம் நெஞ்ச நிமித்திக்கிட்டு சில வேலை சென்னதுல சிக்கிக்கிட்டு மாட்டிக்கிட்டு முழிக்குதுங்க. சோ இவங்களுடைய நோக்கம் ஜெயலலிதாவுக்கு ஒரு அவமானம் வந்துரும், ஜெயலலிதாவை இழிவுபடுத்திடுவாங்க, காலம்பூரா இது பேசப்படும் பொருளாயிரும். அதனால கவனமா இருக்கணும்னு நினைச்சிருந்தா அதை செஞ்சிருக்கவே மாட்டாங்க. சோ இவங்களுக்கு நோக்கம் அது கிடையாது. ஜெயலலிதா அரசியல் ஆக்கணும் இல்ல இது அரசியல் ஆக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துலதான் அமைதியா இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. கலைஞர் மறைந்த போது அவருக்கு வந்து பீச்ல வந்து இடம் கொடுக்க மாட்டாங்க சமாதிக்கு அப்படின்னு சொன்னோன்ன, திமுகவுல முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எந்த அளவுக்கு துடிச்சு போனாரு, எந்த அளவுக்கு களத்துல இறங்கி அத அவரை வந்து அங்க அவருடைய நினைவிடத்தை அங்க அமைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து முயற்சி செஞ்சாங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். இந்த வழக்குல இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, இது ஒரு இமோஷனல் விஷயம் இல்லையா? அதிமுக தொண்டர்களுக்கு இது ரொம்ப இமோஷனலான விஷயம். நாளைக்கு ஜெயலலிதா வாழ்ந்து மறைந்த ஒரு பவர் சென்டரா இருந்த வேதா நிலையம் வந்து ஏலத்துக்கு வருது. அது ஏலத்துக்கு வரும்போது யார் வேணா வாங்கலாம். எந்த பிரைவேட் ஆளுங்க வேணா அத வாங்கலாம். அத வாங்கிட்டு அத எப்படி வேணா மாற்றலாம். அதுல இருக்கக்கூடிய அவர்களுடைய இந்த நினைவு சின்னங்களை எல்லாம் அழிச்சுட்டு நாளைக்கு அத இடிச்சு கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸா கூட கட்டலாம். ஒரு பிரைவேட் பார்ட்டி கிட்ட இது போயிருச்சுன்னா, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அதோடைய எதிர்காலம் என்னன்னு சொல்ல முடியாது. ஒருவேளை இது இமோஷனலா அரசியல்ல பாருங்க, திமுக அரசு வேணும்ட்டே வந்து ஜெயலலிதாவுடைய நினைவு ஆலயத்த மெமோரியல வந்து இடிக்க முயற்சி பண்ணுது அப்படின்னு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக இவங்க அமைதியா வேடிக்கை பார்க்கறாங்களோ? இந்த அரசு மேல இல்ல நான் இருக்கக்கூடிய என்ன அரசு மேல கேக்குறேன், இமோஷனலா நீ டார்கெட் பண்ணலான்னு. நீ அத கூட சொல்லுன்றேன் நானு. நீ மண்ணா கிடக்குறீங்களேயா, திமுக மேல கூட பழிய போட. விஜய் எல்லாம் பாருங்க, காத்து வேகமா அடிக்குது, திமுக தான் சதி பண்ணிருச்சு. என்னங்க மழை வர மாதிரி மேகம் மூட்டமா இருக்கு, திமுகவினுடைய சதி அப்படின்னு சொல்லி திரிவாப்ல. அவர் டப்புன்னு சத்தம் கேட்டா கூட, டயர் வெடிச்சா கூட திமுக சதின்றவரு. அது மாதிரி கூட சொல்லிட்டு போவேன். இப்ப நம்ம அரசியலா நீ என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், இத கூட சொல்லிட்டு போங்க. ஆனா நீங்க அமைதி காக்குறதுக்கு பின்னாடி இருக்கிற அயோக்கியத்தனம் இருக்குல்ல, அதுதான் கண்டிக்கத்தக்கது. நீங்க ஜெயலலிதா அவர்களுடைய இந்த இல்லம் இருக்குல்லங்க, அவங்க படம் இந்த குயின் அது இது நிறைய படம் வந்திருக்கு. நீங்க தலைவி எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சென்டிமெண்டா இருக்கும் அந்த படம். அவங்க அந்த அவமானத்துல இருந்து மீள்றதுக்கு அந்த வீட்டுக்குள்ள அவங்க துடிச்ச துடிப்பு இல்ல இருக்கும். அந்த படத்துல அந்த வீடு வந்து ஒரு கதாபாத்திரமா இருக்கும் தோழர். முக்கியமான கதாபாத்திரம் அந்த வீடு. அவங்களுடைய காதல சொல்ற கதாபாத்திரம், அவங்க ஒரு முடிவெடுக்கும் போது அவங்க எப்படி ஸ்ட்ராங்கா இருக்கிற கதாபாத்திரம். தனியா நீங்க நண்பங்க கூட இல்லைங்க அவங்களுக்கு. தனியா நின்னு அடிச்சு தன்னை எமர்ஜ் பண்ணி எந்திரிச்சு நில்லு ஜெயலலிதா அப்படின்னு எந்திரிச்சு நின்னவங்க அந்த வீட்டுல. எனக்கு கூடுதலா அந்த வீட்டுல எனக்கு நெருக்கமா அந்த வீடு தோணுனதுக்கு இன்னொரு காரணம் இருக்குங்க தோழர். அந்த அம்மா இருக்கிறாங்கல்ல, அந்த அம்மா ஜெயலலிதா அம்மா படம் வாய்ப்பு இல்லாம போய் இவ்வளவு பெரிய பங்களாவுல இருக்கிறாங்க. பொருளாதாரம் இல்ல, காசு இல்ல, என்ன பண்றதுன்னு தெரியல. நாட்டிய குழு ஒண்ணு செட் பண்ணிட்டு, எம்ஜிஆர் அதுவரை நட்பா இருந்தவரு, அப்புறம் அவர் கண்டுக்காம புறக்கணிச்சுட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த அம்மா நாட்டிய குழு அமைச்சு 5வது இது தமிழ் மாநாடுன்னு நினைக்கிறேன் மதுரையில. அந்த மாநாட்டுல போய் அந்த அம்மா பரதநாட்டியம் ஆடி, அதுக்கு அவங்க ஒரு சம்பளம் வாங்கிட்டு வந்து, நீங்க ஜெயலலிதாவை அப்படியே மேல பார்த்துட்டே இருந்தவங்க. அவங்க பின்னாடி ஒரு வலி நிறைந்த வரலாறு இருக்குல்ல. ஒரு எதிர்க்கட்சிக்காரி நான் பாக்குற பார்வை கூட உனக்கு இல்ல இல்ல. இது ஒரு எனக்கு ரொம்ப பெண்ணாக அவங்க அம்மா மேல எவ்வளவு அக்கறை வச்சிருந்தாங்க, அன்பு வச்சிருந்தாங்க. அவங்க நினைவா தான் இந்த வேதா நிலையம்னு அவங்க பேரு வச்சிருக்கிறாங்க. அவங்களுக்காக தான் பார்த்து பார்த்து கட்டுனாங்க. ஒரு சென்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி அவங்களுக்கு இருந்திருக்கும்ல. அவங்க வாழ்ந்த காலத்துல குடும்பம், குழந்தை, ஃபேமிலின்னு யாருமே கிடையாது. ஆனா அந்த வீட்ல இருக்கும்பொழுது ஏதோ ஒரு அம்மாவுடைய அரவணைப்புல, அம்மாவுடைய கருவறையில இருக்கிற மாரி ஒரு பாதுகாப்ப உணர்ந்திருப்பாங்களோ?
அந்த தோழர் அளவுக்கு அந்த அவங்களுக்கு அது அந்த எமோஷனல் விஷயமா இருந்திருக்கும்ல. அந்த வீடே ஜெயலலிதா அவருடைய எமோஷனல் தோழர். அந்த வீடே. நீங்க அந்த வீட்ல அவங்க தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க. அம்மா இல்லாம தனியா நின்னு அழுதுருக்கிறாங்க. அந்த வீட்ல அவங்க வந்து நம்புனவங்களால ஏமாற்றப்பட்டிருக்கிறாங்க. தான் நம்பி இவங்க நம்ம கூடயே வருவாங்கன்னு வாழ்க்கையில நம்பியிருப்பாங்கல்ல. அவங்களால ஏமாற்றப்பட்டு தனிமையில துடிச்சது அந்த வீட்ல தான். ஒரு கட்டத்துல நம்பினவன்லாம் முதுகுல தான்டா குத்துவான்ற அரசியல புரிஞ்சுகிட்டு எழுந்த இடமும் அந்த இடம் தான். நீங்க ஜெயலலிதா அவர்கள் ஒரு இன்டர்வியூல கேட்பாங்க. அன்கண்டிஷனல் லவ் அது நீங்க பார்த்திருக்கீங்களா? அப்படின்னு கேட்பாங்க. அப்படியே சிரிச்சுட்டு அவங்க நல்லா சிரிப்பாங்க. அந்த சிரிச்சுக்கிட்டு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. உலகத்துல அன்கண்டிஷனல் லவ்ன்றது இல்லவே இல்லைங்க அப்படின்னுவாங்க. அந்த வார்த்தை ஒரு தனிப்பெண்ணா இருக்கிற எனக்கெல்லாம் ரொம்ப புரியும். நல்லா புரியுங்க. அந்த வார்த்தைக்குள்ள இருக்கிற அரசியல் எனக்கு நல்லா புரியும். அப்போ எனக்கு இந்த ஜெயலலிதா அவளுடைய அந்த வேதா இல்லத்தை நான் எப்படி பார்க்கிறேன்னா, அது ஒரு ஜெயலலிதாவுடைய மனசு. ஒரு ஜெயலலிதா அவளுடைய வாழ்க்கைய சொல்ற ஒரு 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 கடவுள் நம்பிக்கை இருக்கிறவன் ஒரு அவங்களுடைய ஆன்மாவை ஆன்மா நம்புவான்ல. தோழர். அவங்களுடைய ஆன்மா அதான் அந்த வீட்ல கடவுள் தான் நம்பிக்கை இருக்கு. இருக்கிறவன் ஆன்மாவை நம்புவான். அதான் இப்ப நானும் சொல்ல வரேன். கடவுள் நம்பிக்கை இருக்கிறவன் ஆன்மாவை நம்புவான். எனக்கு அதுல நம்பிக்கை இல்லைனாலும், கடவுள் நம்பிக்கை இருக்கிற அத்தனை பேருக்கும் அது ஜெயலலிதாவுடைய ஆன்மாவா தான் தெரியும். அது அவ்வளவு வழிகளை அந்த ஒரு ஒரு செங்கலுக்கும் தெரியும் ஜெயலலிதா யாருன்னு. அவங்க கடைசியில ஜெயிச்சுட்டு மேல நின்னு கை காட்டினாங்க பாருங்க. அதுதான் தோழர் அந்த வீடு அவங்களுக்கு கொடுத்த ஒரு பெரிய பூஸ்டப். அந்த வீடு கிட்டத்தட்ட அவங்களுக்கு ஒரு அம்மா தோழர். அவங்க எமோஷனலா பாண்டான வீடு. இந்த உணர்வு நமக்கு இருக்கும்போது, இந்த கால பார்த்துட்டே திரிஞ்ச இந்த கும்பலுக்கு இருக்க வேண்டாமா? நாளைக்கு இந்த வீட்டை இடிச்சிட்டு ஒருத்தன் தூக்கி எறிஞ்சிட்டு போகலாம். அல்லது நல்ல ரேட்டுக்கு வித்துட்டு போகலாம். இந்த 10 கிரவுண்ட் இடத்த வாங்குறதுக்கு வேதா அம்மா இருக்காங்க இல்லையா? அந்த அம்மா படுத்த அவ்வளோ உழைச்சிருக்காங்க. இந்த 10 கிரவுண்ட் இடத்த வாங்கி என் பிள்ளைக்கு ஒரு நல்ல வீடு கட்டணும்னு பார்த்து 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 செஞ்ச ஒரு வீடு இது. 10 கிரவுண்ட் இடத்த வாங்குறாங்க. கேட் இப்படி இருக்கணும், முன்னாடி இப்படி இருக்கணும். பார்த்து பார்த்து செஞ்ச வீடுங்க. நீங்க கொஞ்சோண்டு மனசாட்சி உங்களுக்கு இருந்திருந்தா, இந்த வீட பிரச்சனை இல்லாம அது அது இந்த பொண்ணுகிட்ட கூட இருந்துட்டு போட்டோம். அது பத்திரமா கூட வச்சுட்டு போட்டோம். அப்படி இல்லையா? நேர்மையா அந்த பொண்ண அணுகி, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய நேர்மையா அவங்களுக்கு இன்னைக்கு காலத்துல இன்னைக்கு கிரவுண்ட் எவ்வளவு போகுதோ அதுக்கான பணத்தை அந்த பொண்ணுகிட்ட கொடுத்துட்டு, நீங்க இந்த மெமோரியல் ஹால மாத்தலாம். நான் தமிழ்நாடு அரசு கூட சொல்றேன். நம்ம 1000 முரண்பாடு இருக்கட்டும். லட்சம் முரண்பாடு கூட இருக்கட்டும். அந்த வீட்டை தமிழ்நாடு அரசு கைப்பற்றி, அதை ஏன் இல்லமா மாத்தக்கூடாது? ஒரு நினைவு இல்லமா மாத்தக்கூடாது. முரண்பாடுகளுக்கு இடையில தான் எல்லா தலைவர்களும் இருக்கும். நம்ம எல்லாருமே முரண்பட்டு தான் இருப்போம். அந்த முரண்பாடுகள்ல தூக்கி எறிய வேண்டிய, வீச வேண்டிய, கடுமையா எச்சரிக்க வேண்டிய, எதிர்க்க வேண்டிய முரண்பாடுகள் இருக்கு. ஆனா சொல்ல வேண்டிய சில செய்திகளும் இருக்கு. வாசிப்பெல்லாம் ஜெயலலிதா அவர்கள் 8000 சில்லற புத்தகம். நம்ம வீட்டுக்கு பின்னாடி இந்த புத்தகம் இருக்கு தோழர். இது நம்ம நம்ம எழுத்தாளர் சங்கத்துல உட்கார்ந்துருக்கோம், வாசிக்கணும், அரசியல் களத்துக்குள்ள இருக்கோம். முதலமைச்சரா இருக்கிறவங்க, சினிமா நடிகை இருந்தவங்கள வாசிக்க வேண்டிய அவசியமே இல்லைன்னு பார்த்த அந்த காலகட்டத்துல எப்போதுமே கையில புத்தகத்தோட இருந்த அறிவாளிங்க அவங்க. தனிப்பட்ட முறையில நமக்கு லவ் இருந்தாலும், அரசியலா நமக்கு கொஞ்சம் கூடுதலான முரண்பாடு இருக்கு. மாற்று அரசியல் இருக்கு அவங்களோட. ஆனா அத அரசாங்கம் கூட கையில எடுக்கலாம். எனக்கு ஒரு சின்ன ஆசைதான். தமிழ்நாடு அரசு கூட அத கையில எடுத்து அத மாற்றுங்க. ஏன்னா உழைக்கிற மக்களுக்கு ஒரு பிடிச்சமான ஒருத்தவங்க. அந்த ஒரு இடத்துல நின்னு அரசு அதை செய்யலாம். அப்படின்றத என்னுடைய கோரிக்கை. இந்த கும்பல் வராது தோழர். இன்னைக்கு எழுதி வச்சுக்கோங்க. நம்ம இப்படி கரடியா கத்திட்டு இருக்கிறோமே சம்மந்தம் இல்லாம, இந்த கும்பல் காதுல கூட இருக்காது. பாதி பேருக்கு விஷயம் தெரிஞ்சாலும் கமுக்கமா உட்காந்துருப்பானுங்க. சோ இவங்க கையில எடுத்து மீட்டர் பொழுதோ, இத வந்து ஒரு ஒரு ஜெயலலிதா அவருடைய நினைவுலமா மாற்றுவதற்கோ, ஒரு துரும்ப கூட இந்த அதிமுக கும்பல் 50 துண்டா உடைஞ்சிருக்கிற கும்பல் நிறைவேற்றாது. எனக்கு அதனாலதான் நான் தமிழ்நாடு அரசு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு இதை நான் வைக்கிறது காரணம், ஸ்டாலின் யாரையும் வன்மமா பாக்குறது இல்ல. அவர் காதுக்கு நல்ல விஷயம் விழுந்துச்சுன்னா செய்வோம்ப்பா அப்படின்றவர் தான். ஒருவேளை அவர் காதுல போய் விழுந்து அவர் செஞ்சாருன்னா நல்லது. நானுமே எனக்கு உள்ள போய் பார்க்கணும்னு ரொம்ப நாள் ஆசை இருக்குல்ல. அந்த புஸ்தகம் எல்லாம் என்ன வச்சிருக்காங்கன்னு அதெல்லாம் பார்க்க கண்டிப்பா. ஆசைதான். இந்த காணொளி மூலமாக மாண்புமிகு முதலமைச்சருக்கு அத ஒரு கோரிக்கையாவே வைப்போம். அரசியல்ல ஒரு தவிர்க்க முடியாத ஒரு ஆளுமையாக இருந்தவர்கள் ஜெயலலிதா அவர்கள். அவருடைய வாழ்க்கை வரலாறு, அவங்களுடைய அனுபவங்கள் எல்லாமே அந்த வீட்ல புதைஞ்சு போயிடக்கூடாது. அது மக்களுக்கும் அடுத்த தலைமுறைக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு கடமை ஒவ்வொரு தமிழனுக்கும் இருக்கு. அந்த வகையில மாண்புமிகு முதலமைச்சர் இது சம்பந்தமாக ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த காணொளியுடைய கோரிக்கையும். பல்வேறு விஷயங்களை இன்னைக்கு எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப உணர்வு பூர்வமாக இருந்தது. மிக்க நன்றி தோழர். தேங்க் யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங். தேங்க் யூ. மகிழ்ச்சி.